ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியை சேர்ந்த சௌந்தரி, இவருடைய கணவர் கார்த்திக் பட்டதாரியான சௌந்தரி 4 மாத கர்ப்பிணியாக இருந்தார். இந்த நிலையில் அவருக்கு வயிற்றுவலி ஏற்பட்டதை அடுத்து தஞ்சை மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக வந்தார். மேலும் 4 மாத கருவுடன் சௌந்தரி இருப்பதால் அறுவை சிகிச்சை செய்வது மிகவும் சிக்கலான, சவாலான ஒன்றாகும். அப்போது டாக்டர்கள் அவரை பரிசோதனை செய்து பார்த்தபோது அவருக்கு கல்லீரலில் கட்டி இருப்பதும் அதனை உடனடியாக அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற வேண்டும். இதையடுத்து மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் பாலாஜிநாதன் உத்தரவின் பேரில் அறுவை சிகிச்சை துறை தலைவர் டாக்டர் அரவிந்தன், மயக்க மருத்துவர் சாந்தி பால்ராஜ், மகப்பேறு டாக்டர் ராஜராஜேஸ்வரி மற்றும் டாக்டர்கள் பொன் சிதம்பரம், செந்தில் குமரன், சுதாகர் குமரன், மகேஸ்வரி மற்றும் குழுவினர் சௌந்தரிக்கு உரிய சிகிச்சை அளித்து அறுவை சிகிச்சை செய்தனர். நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்கள் உதவியுடன் கல்லீரலில் இருந்த கட்டி முழுமையாக அகற்றப்பட்டது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு தாயும் சேயும் மிகவும் ஆரோக்கியமாக உள்ளன.